மாவாட்டு இல்ல மாவாட்டு இல்ல பெஞ்சில் தோட. சரி வாடா போய் டீ சாப்பிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு நம்மளாம் ஒன்னா டீ சாப்பிட்டு. அண்ணே நம்மெல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுண்ணே. ராஜாக்கள் மாளிகையும் பசிரா வாடா அப்பா. வாழைக்காரன் மெயின் ரோட்ல வாழை அம்மா வேலைடா. டீ வேற என்ன ஸ்நாக்ஸ் எதனா வாங்கிக்கோமா. ஒரு வாட்டியா சொல்ல முடியும். அந்த பக்கம் வந்துரு வா. ஏன் பாப்பா நடுவுல விடு. பாப்பா என்ன சைடு என்ன பண்ணுவா? செருப்பு பிஞ்சிடும். நம்ம தான் பாத்துக்கணும். ஆமா நம்மளுமே அனுப்பிச்சிடுறாங்க வீட்டுல. ஆமா நம்ம கூட வேலை செய்யற பொண்ணு நம்ம தான் பாத்துக்கணும். என்ன பண்றது பொறுப்பா தான் நம்பி அனுப்புவாங்க வீட்டுல எங்களுக்கு. சொல்லுங்க என்ன சாப்பிடா? எனக்கு டீனா. எனக்கு டீ உனக்கு பாப்பா. அண்ணா டீனா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, மனுஷன் குடிக்கிற மாதிரி நல்லா ஒரு டீ ஒண்ணு போட்டு கொடு. 3 டீனா. டீன்னு சொன்னா வருது அண்ணா. 3 டீ நான் 1 ஸ்ட்ராங் ஒரு டீ கப்புல குத்துருங்க பாப்பாக்கு. தம்பிக்கு ஒரு டீ போடப்பா. நார்மல் டீ ஓடுனா. அண்ணா பால் குடுத்து. ஏய் என்ன ஏதோ வீட்ல ஏதோ பிரச்சனை என்ன ஆச்சு? என்னடா ஹவுஸ் ஓனர்னா பிரச்சனை. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நீ வந்து அப்படியே வெளிய வந்தா பந்தா காட்டுறது. ஐயோ நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன். சும்மா சொல்றாமா வந்தா ஊருக்கே பொறுப்பா இருந்தாலும் தொடப்பு கட்ட மாதிரி இவரு. நம்ம ஆடுற ஆட்டத்துல 10 அடி பல்ல விழுகிறது ஜகஜந்தானடா. பொறுப்பானா வீட்டுக்கு வந்தாலும் எதிர் வீட்டுல ஆண்டி எட்டி பாக்குறாமா. அவன் வந்து செருப்பா அடிக்கிறான். அவன் கல்யாணம் ஆகல என்ன பண்றது? டீய குடி. நான் பேசினே இருப்பேன். தேங்க்ஸ் பிரதர். மாடு கலனி தண்ணிய குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களேயா. ஏய் சூப்பரா இருக்குப்பா. டீ நல்லா இருக்குண்ணா. அருமையான டீ. நல்லா அருமையா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? பாரு இருக்கிறவனுக்கு ஒரு வீடு கூரை மேல அப்படியே சோற தூக்கி போட்டா 1000 காக்கா வர போகுது. நம்மளும் அப்படியே தூக்கி போடணும். லவ் எதனா ஒண்ணு மாச்சுன்னா அப்படியே தூக்கி போயிட்டே இருக்கும். பாட்டியா இருந்தாலும் பரவாயில்லையா? மாவு அதுதான்மா. தாம்பரத்துல ஒரு பாட்டி கைய பிடிச்சுனா போலீஸ் ஸ்டேஷன்ல 3 நாள் இருந்தேன். இவரா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். வந்துட்டாரா சாரு? அதனாலதான் போன வாரம் ஃபுல்லா ஆபீஸ் வரல. உங்களுக்கு பாட்டிக்குதா? வீட்டுக்கு கூட்டு போயிட போறா. அவன் கரெக்ட் பண்ற போறான் பாட்டி. ஐயா பாட்டி நமக்கு பிடிக்காதுமா. 40 வயசுக்கு மேல நான் பார்க்கவே மாட்டேன். பண்றது முல்ல மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்டோ மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சிரு. எப்படி அம்மா என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அவங்கள நல்லா இருக்காங்களா பேசுவாங்க. அவ்வளவுதான். எப்படி இருக்காங்க வீட்டுல எப்படி இருக்காங்க கேட்பேன். என்னடா சூடாகுது அப்பா. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. குடிக்க சூடாதான் இருக்கும். மாஸ்டர் இவர்கிட்ட பூஸ்ட் போட்டு கொடுத்தீங்களா? நல்லா இருக்குதுன்றாரு. எல்லாருக்கும் டீ தான். காசு நீ தான் கொடுக்கணும்ப்பா. நக்கல்யா அவனுக்கு. வெள்ளை சட்டை போட்டுக்கிற காசு கொடுக்க மாட்டேன்ற. கள்ள சட்டை போடுற பெரிய மனுஷன் சொல்லாரா? தயவு செய்து உன் தோற்றமே உன்னை கரெக்டா காட்டி கொடுத்துரும். ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. சரி சரி அமைதியா இருக்கு. வீட்டுல போன் பண்றாங்க போல. டைம் 5:30 ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போகணும். பத்தியா சொல்லி வாய முடியல. அடிவாங்க போற போன். கரெக்டா வீட்டுக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு போகணும்டா. குழந்தை வெயிட் பண்ணணும். வீட்டுல மட்டும் வெயிட் பண்ணுவாங்க. நீ 6 மணிக்கு மேல வெளிய வர மாட்டேன். கல்யாணம் பண்ணி பாரு. மொட்டை பையனா தெரியும். என்ன பண்ணுவ? ஒண்ணுக்கு இருந்துருவேன். ஐயே ஒண்ணுக்கு இருந்துருவேன். டீக்கு காசு கொடுறா போலாம். நீ குடி அசோகே. டேய் சம்பளம் போட மாச கடைசில அடினா சம்பளம் 10,000 தான் சம்பளம். என்னென்ன பா என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏய் நீ கூட டீ சாப்பிடலாம். நீ தானே உரிமையா கூட்டிட்டு வந்த. வாடா நீ டீ சாப்பிடலாம். நீ குடுப்பா யாரா குடுப்பி கூட்டிட்டு வந்தான். அப்படின்னா ஓசிலே தான் கொடுப்ப. பழக்கத்தை மட்டும் தான் கத்து வச்சுப்பியா? ரெண்டுடா நீனா அசிங்கப்படுற டீ காங்க பாரு. எவ்வளவு பேர் பாக்குறாங்க பாரு. இன்னைக்கு நம்ம காசுலாம் டீ குடிக்கிற போல இருக்கு. அசிங்கமா இல்ல உனக்கு? அங்க பாரு எவ்வளவு பேர் பாக்குறாங்க. சாம்பார் ஆப் எனக்கு. நீ குடுத்துட்டு வா. குடுத்துட்டு வா. அசிங்கப்படுற. எப்ப பாரு வா வான்னு நான் இங்க அப்படியே கொடுக்காம இருக்க வேண்டியது. போய் குடுத்துட்டு வா. என்கிட்ட சத்தியமா காசு சம்பளம் 10,000 தான் சம்பளம். நம்ம இதுல கோக்கில இல்ல அதுக்கு மட்டும் டீ வாங்கி தருவான். பப்ஸ் வாங்கி தருவான். சாயந்தரத்துல பஜ்ஜி வாங்கி தரான். அதுக்கு சம்பளம் போட்டாங்கமா. டீ கிடைக்காது. அப்ப கோக்கில எதச்சா வந்துச்சு. கோக்கிலனா உனக்கு எதச்சியா வரும். வாடா சீசிமா வரும். வாடா போலாம். காசு ஆங்கட்டேங்க. அவன் கொடுப்பான். வா நீ நம்ம போயிடலாம். நம்ம அசோகே விளையாடு. அசோகே டேய் என்ன காசு இல்லடா. விளையாடாத வேற. சத்தியமா காசு மாச காசுடா. புட்றா. டேய் கிரெடிட் கார்டு கூட இல்லடா. முடிச்சா கிரெடிட் கார்டா. சொல்றேன்.
என்கிட்ட இல்லம்மா, நான் என்னைக்குமா காசு வச்சிருந்திருக்கேன். இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப 10 பைசா தான் போட்டான். நீங்களா காசு கேப்பீங்கன்னா பாக்கெட்டே வைக்காம வரமா நானு. அடப்பாவி. சரி மோதிரம் குடுத்துறாரு. சரி காசு பணம் மோதிரம் குடுத்துறாரு. ஏய் நான் மோதிரம் வாங்கினா. ஆண்டி எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஆண்டி இதுடா. மோதிரம் குடுத்துறாடா பத்தி. ஏய் அசோக் கைடா. ஏய் நான் சொல்றேன்ல அதெல்லாம் தப்பு. என்கிட்ட காசு இல்ல. டேய் டேய் என்னடா? அம்மா இல்லம்மா நீ. என்ன தப்பு அசோக். காசு குடுத்துட்டு போனா. நாங்க சத்தியமா இல்ல. ஏய் அம்மா சத்தியமா இல்லடா. அங்க கேளுடா அம்மா சத்தியமா. என்னது அம்மா சத்தியம், ஆயா சத்தியம், தாத்தா சத்தியம் எல்லாம் தேவையில்ல. காசு அங்க 45 ரூபா. டீ குடிக்கலாம் பார்த்தா 10 பைசா கிடையாது. ஊர்ல ஒரு வழியும் தெரியாது. சமாளிப்போம். நான் போறேன்டா அப்பா. சிங்கம் களை இறங்கிருச்சு. இப்படி பண்றதுதான் தப்பு. ஒண்ணு இல்லடா. டீ காசு தருவார். அவர் தருவார் வாங்கினா. ஐயா எதுக்கு? ஐயா நான் சொல்றேன் கேளுங்க ஐயா. முதல்ல டீ கடைக்கு ஒரு டீ காசு கொடுத்துட்டு அப்புறம் அங்க ஐயா ஐயா 45 ரூபா ஆகுது ஐயா. சரி இந்த ஆள் தர மாட்டான். இவன் ஏன் தர மாட்டேங்கிற? என்ன யாரு எங்க இருந்து என்ன பண்ணிக்கிட்டு? ஐயா ஐயா நான் டீசன்ட்டான ஃபேமிலியா. காசை கொடுத்துட்டு ஐயா நான் டீசன்ட்டான ஃபேமிலியா. ஏப்பா வந்தமா டீ சாப்பிட்டமா போனமான்னு இருப்பா. ஐயா நான் டீசன்ட்டான ஃபேமிலியா. நான் சொல்றேன் கேளுங்க. சொல்றேன் கேளு. என்ன பண்ணுங்க? ஐயா என்ன பண்ணுங்க? அவர் என்ன பண்ணுவாரு? முதல்ல பெருகுவாரு. பால் லேடிஸ் முதல்ல பெருகுவாரு. இதான லேடிஸ் மாதிரி என்ன பண்ண வீட்ல? சரியா? இந்த லேடிஸ் வேற ஆளுக்கு சண்டை போட்டுட்டு ஒரு நிமிஷம். ஐயா இங்க பாருங்க. காசு நீ குடுமா. ஏய் அசோக் ஏவுடா காசு குடுமா. ஐயா சொல்லுமா? ஒரு கடையில லேடிஸ் வேலை வேணும் என்ன பண்ணுங்க? ஒரு நைட்டி மட்டும் வாங்கி வந்துருங்க. இவனுக்கு போட்டு மாட்டு லேடிஸ் மாதிரி இருப்பான். இவன் ஆல்ரெடி லேடிஸா தான் இருக்கான். ஆபரேஷன் பண்ண போறான். அடுத்த மாசம் மும்பைக்கு போய் ஆபரேஷன் பண்ண போறான். நீ ஓனர் தானே ஐயா? டீ குடுறல. அவருக்கு ஒரு கெஸ்ட் இந்த கிளாஸ் கழுவ சொல்லுங்க. ஏய் அவர்தான் உன்னை நான் பொண்ணே தெரியாத அசோக். யாரு யாரா பேசுற அசோக்? நான் தேவையோட தான் பேசுறேன். ஐயா ஐயா நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க ஐயா. முதல்ல இதுல ஐயா. முதல்ல என்ன பண்றது? சூட போய் பாருடா. கிளாஸ்ல அடி போங்க. கிளாஸுக்கு டீக்குள்ள காசை கொடுத்துட்டு நீங்க அங்கிட்டு போங்க. இந்த டீ கிளாஸை எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. ஆமா இவன் ரொம்ப பேசிட்டு இருக்காயா. ரொம்ப அளவுக்கு மீறி பேசுறீங்க. ஐயா என்கிட்ட இல்ல. நீங்க ரெண்டு பேர் கிட்ட வாங்கிக்கோங்க. இல்லம்மா அந்த பொண்ணு அவர் கூட்டு வந்தாருங்க. நான் சும்மா ரோட்ல போயிருந்தேன். ஏய் ஏமாத்தாடா. ஏமாத்தாடா. கூட படிச்சேன். பல்லாவத்துல படிச்சவன் எப்படி நடந்துக்கிறான் பா. டீசனா நடந்துக்கிறான். நல்ல முறையில சொல்றதை கேட்டுட்டு காசை கொடுத்து காசு தான் கிளம்பலாம் பண்ணுவா. என்ன பண்ணுங்கற? என்ன பண்ண வேற மாதிரி உள்ளாங்க. என்கிட்ட காசு இல்லையா? இந்த கருமத்துக்கு தான் உன் கடைக்கு வர்றதே இல்ல. நான் வேற மாதிரி உள்ள. அவன கேளு. அவன் தான் போகக்கூடாதீங்க. பொருளுக்கு இல்ல ஏத்துறாதீங்க. டேய் யாரே காசு இல்ல கேட்டுக்க. காசு இல்ல. ஏய் அசோக் நான் சொல்ற கேஸ்ல அடிச்சுவேன் இல்ல. ஆனா டீ கடைக்கு நான் எவ்வளவு நேரம் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பெரிய பேக்கரி பெரிய மாலை கிட்ட என்ன பண்ணிருப்பா? அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? மாலை எடுத்து வேற மாதிரி பண்ணிருப்பேன். சரி பண்ணிருப்பா. அவன கேளுங்க. டேய் வேலை இல்ல பேச்சு பேசாத. நான் சொல்றத கேளுடா. டேய் நீ குத்துறடா. முதல்ல ஏய் உன்னதானே இவ்வளவு பிரச்சனை. எனக்கு காசு இல்ல சத்தியமா. ஏய் நீ கூட நீ கூட்டி வந்தல என்ன? என்ன அடிக்குற? குத்துறா. குத்து நான் அசிங்க பத்திரிக்கா. போறீங்க. எங்க போற? அசிங்க பத்திரிக்கா. என்னடா? இங்க பாரு. வா சத்தியம் ஐயா. சரி ஐயா யா டீ பண்ண காசு இல்லையா? 10 ரூபாய். ஆமாடா உத வாங்குவ நீ. போறியா பொண்ணு கேக்கறவல போறலாம். நான் டீ குத்து போயா. ஏய் நீ தேவலா பேசிட்டு இருக்கடா. மரியாதை கொடு. ஐயா இல்ல எங்க சார் கலக்குனா வந்தேன் நான். அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. அவங்க யாரோ இப்போ ஒட்டி நல்லா குச்சியா. மூத்தத்த குச்ச மாதிரி குச்சியா. நான் மூத்தத்த குச்சியா. வந்து சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஐயா ஒவ்வொரு வாட்டி டீ வாங்கி தர சொல்லி ஏமாத்துறாங்க. காது கேட்காம போயிடுச்சு. அது திடீர்னு என்னன்னு தெரியல. பொய் 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 காதுல கேட்கலாம். ஹலோ ஏய் ஹலோ ஏய் ஹலோ நானா ஓவரா பண்ணுங்கடா. நில்லுங்கடா. எவன்டா என் ஜாடியை உடைச்சவன்? அவள்தான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியும் அசோக். அப்பா நாளா சாமி அவங்க வாங்கிக்க. நாளா சாமி எனக்கு தெரியாதா? அசோக் ஒழுங்கா வந்து என்ன அடி வாங்குவ? எனக்கு தெரியாதா? பானை ஓடிடலாம். கிளம்புடா. டீ காசு கொடுத்து போங்க. நில்லம்மா நீ எங்கம்மா போறேம்மா? அவங்க பிடிச்சு போடுறாங்க. நீ எங்க போற? நீ அவங்க ரெண்டு பேரும் ஓடுறாங்க. என்ன ஏன் பிடிக்கிறீங்க? ஆமா அவங்க ரெண்டு பேரும் போய் பிடிக்கங்க. ஏன் பிடிக்கங்க? ஐயா கையெடுங்க முதல்ல. ஐயா கையெடுங்க. நான் டென்ஷன் ஆயிட்டேன். நீ டென்ஷன் ஆனா என்ன?
எனக்கு உள்ள கிளாஸ் எடுத்து எங்க கடையில போய் வேலையை செய்ய. மேல ஒரு வார்த்தை பேசுனே நாக்க வெட்டி விடுவேன். மாவாட்டு இல்ல மாவாட்டு இல்ல பெஞ்சில் தோட மாவை ஆட்டிட்ட. ஆனா இப்ப நீ இதுக்கு உடச்சதுக்கு பதில் கையெடுங்க. நான் சொல்றது நான் உன்னையோட மோசமான என்ன பார்த்தா எச்சி முழுகிற பையனி ஏத்தா பேசுற. நான் உன்னையோட மோசமான வயசு இருக்கிற பொம்பளை பொண்ணுங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். அதான் பாக்குத உன்னைய பாக்கணும் இந்த இது நீங்க தேவையில்லாம சொல்றேன். நீ பிரச்சனை பண்ணிட்டியா நான் பிரச்சனை பண்றேன். நீங்க கையெடுங்க. கடை நான் சொல்றேன் மறுபடியும் என்ன பேசுறா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஐயா ஐயா நான் சொல்றேன் கேளுங்கய்யா. வாங்கி கொடுத்தது அவங்க தொடப்பான எடுத்து இத பெருக்கி விட்டுட்டு போய் பெஞ்சிய தொட இல்ல ஏதாவது தொடையா? ஆமா வேற என்ன பண்றது? நீங்க சும்மா இருக்குது நீங்க போய் தொடங்க. ஓனருயா அந்த கடை ஓனரு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. எழுதி ஒட்டுங்க. எனக்கு வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போ. இதெல்லாம் பண்ணுவீங்களா? முடிச்சுட்டு போ. அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ தனி ஏன் செஞ்ச வேலை தெரிஞ்சு செஞ்சு ரொம்ப மூச்சு இது பண்ணி நீ முடிச்ச வேலையை முடிச்சுட்டு போ. நான் வேணாம் சொல்லல. அவங்க ரெண்டு ஓட விட்டுட்டேன். அவங்க ரெண்டு பேரையும் ஓட விட்டுட்டேன். ஓடுறதால நீ பெருக்கி விடு. பெருக்கி விட்டு போ. பெருக்கி விட்டு போ. பெருக்கி விட்டு போ. பெருக்கி விட்டு போ. அழுகாத அழுகாத அழுகாத. ஐயா தப்பு ஐயா. நான் செஞ்ச தப்பா நீங்க செஞ்ச தப்பா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு கடை ஓனரு ஒரு ஓனர் வந்து இந்த மாதிரி இருக்கும் போது செஞ்சு விட்டு நீங்க ஓடி போயிருக்கீங்களா? பாத்ரூம் வருதியா போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் நீ பாத்ரூம் நீ முதல்ல பெருக்கி விட்டு அப்புறம் போயிட்டு வாயா. ரொம்ப அர்ஜென்ட். அங்கிட்டு கூட போ. பாத்ரூம் அங்கிட்டு கூட போகலாம். நீ பெருக்கிட்டு போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிஹைண்ட் ஷனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.